ரைட். ஸோ மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரோட லெக்சர் 1ல நம்ம இருக்கோம். டாபிக்கோட பேரு மேக்னட்டிசம் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். வெறும் பார் மேக்னெட்டை பத்தி படிக்கிறது. ஸோ என்னன்னா லாஸ்ட் இயருக்கு முன்னாடிலாம் இந்த லெசன் கொஞ்சம் பெருசா இருக்கும். என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஸோ ஒருவேளை நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்கன்னு நினைச்சிட்டு மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்ல ஜியோ மேக்னட்டிசம் ஃபுல்லா தூக்கிட்டாங்க. ஆக்சுவலா சம்முனாலே ஜியோ மேக்னெட் தான் நிறைய இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2025ல ஒரு கொஷின் கூட நீட் பிசிக்ஸ்ல கேட்கவே இல்லை. அப்புறம் ஏன் சார் சொல்லி தெரியுன்னு கேட்காது. இந்த வருஷம் கண்டிப்பா கேட்கலாம். எல்லா வருஷமும் அப்படி கேட்காமலாம் இருந்துட மாட்டாங்க. ரைட். ஸோ இந்த லெசன் முழுக்க முழுக்க பார் மேக்னெட்டை பத்தி படிக்கிறது தான் இந்த லெசன். ரைட்டா? டாபிக்கோட பேரு மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். இன்னைக்கு நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்குள்ள இந்த லெசன் முடிச்சு கொடுத்துறேன். ரைட். ஒரு பார் மேக்னெட். பார் மேக்னெட்னா நீ நினைக்கிற மாதிரி எண்ட்ல தான் சவுத் போல் இருக்கும்னு கிடையாது. கொஞ்சம் முன்னாடி இருக்கும். எண்ட்ல தான் நார்த் போல் இல்ல, கொஞ்சம் முன்னாடி இருக்கும். டோட்டல் லென்த் ஆஃப் த பார் மேக்னெட், இதுக்கு பேரு ஜாமெட்ரிக்கல் லென்த். நான் ஜிஎல்னு எழுதிக்கிறேன். ஜாமெட்ரிக்கல் லென்த் ஒரு ஸ்கேல் வச்சு அளந்தா எவ்வளவு தூரம் இருக்குமோ அதுதான். சவுத்துக்கும் நார்த்துக்குமான தூரம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு மேக்னெட்டிக் லென்த். சவுத்துக்கும் நார்த்துக்குமான தூரம் மேக்னெட்டிக் லென்த். சார் அப்ப மேக்னெட்டிக் லென்த்னா சவுத் டு நார்த்தா? ஆமா. ஜாமெட்ரிக்கல் லென்த்னா ஃபுல் லென்த்தா? ஆமா, ஜாமெட்ரிக்கல் லென்த். ரைட்டா? யாராவது டவுட் இருந்ததுன்னா மைக் ஆன் பண்ணி சார் கிளியரா இல்லை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேளு. நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணா ஒரு டைம் நான் இங்க வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ரைட்டா? ஸோ அதனால மைக் ஆன் பண்ணி சார்னு கூப்பிட்டுருங்க. ரைட் பஸ் கத்துக்கலாமா? மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், ஜாமெட்ரிக்கல் லென்த், மேக்னெட்டிக் லென்த். உங்களுக்கு தெரியுமா? மேக்னெட்டிக் லென்த் தான் சின்னதா இருக்கும், ஜாமெட்ரிக்கல் லென்த் பெருசா இருக்கும். ஒன்றும் இல்லை பஸ், மேக்னெட்டிக் லென்த் 5 சென்டிமீட்டர்னா ஜாமெட்ரிக்கல் 6 தான். இந்த ரேஷியோ மாறவே கூடாது. 5/6. சார் ஆப்ஷன்ல 5/6 இல்லை. 5/6 இல்லைன்னா அவங்க கொடுத்துருக்கிறது 0.83 இருக்கான்னு பாருங்க. மேக்னெட்டிக் லென்த்துக்கும் ஜாமெட்ரிக்கல் லென்த்துக்குமான ரேஷியோ 0.83. இப்போ இங்கே தான் இந்த லெசன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பார் மேக்னெட்ல சவுத் போல் நார்த் போல் இருக்கும். எப்படி நீங்க டைபோல்ல -q + qன்னு படிச்சீங்களோ அதே மாதிரி இங்க மேக்னெட்டிக் லென்த், ஜாமெட்ரிக்கல் லென்த், சவுத் போல் நார்த் போல் 5/6 0.83. 5/6 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன ரேஷியோ வேணாலும் இருக்கலாம். ஆனா சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா 0.83 வரணும். ரைட்டா? ஓகே. சரி, சவுத் போல எனக்கு சவுத் போல் நார்த் போல்னு கூப்பிடுறது ஒரு மாதிரியா இருக்கு. வேற ஏதாவது சொல்லுங்களேன். இனிமேல் சவுத் போல்னா அதை நீங்க -m சொல்லணும், நார்த் போல்னா +m சொல்லணும். அதாவது எப்படி எலக்ட்ரிக் டைபோல்ல -q + qன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி சவுத்னா இனிமேல் நார்த் போல். சாரி, சவுத் அப்படின்னா -m, நார்த் அப்படின்னா +m. அப்ப +m இந்த நிமிஷத்துல இருந்து நார்த் போலா பதவி உயர்வு நம்ம கொடுக்குறோம். ஸோ -m இங்க இருந்து சவுத் போல். ரைட்டா? சவுத் போல். இந்த எம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அது யாருக்கு சேரும்? எம்னா போல் ஸ்ட்ரென்த். போல் ஸ்ட்ரென்த்னா ஒரு போல்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் தான் போல் ஸ்ட்ரென்த். ஒரு போல்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த். ரைட்டா? ஸோ போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா அந்த போல்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் தான் போல் ஸ்ட்ரென்த். The force experienced per unit நார்த் போல். நார்த் போலால எவ்வளோ ஸ்ட்ரென்த் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அதுக்கு பேர் தான் போல் ஸ்ட்ரென்த். ரைட், புரிஞ்சிருச்சு சார். ஒருவேளை இது நார்த் போல் இது சவுத் போல் இருந்தா கேர்ஃபுல்லா கவனிங்க. நார்த் போல்ல இருந்து தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வெளில வரும், வந்து சவுத் போலை நோக்கி போகும். Magnetic field line starts from north pole and terminates south pole. Magnetic field line starts from north pole and terminates south pole, but inside the bar magnet south to north. Inside the bar magnet south to north. அப்போ சவுத் டு நார்த் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நீங்க மேக்னெட்டிக் மொமெண்ட். பினாக்கிள் நேத்து ஒரு வார்த்தை சொன்னேன், எம் கேபிட்டல் எம்முக்கு பதிலா ஐஏன்னு சொன்னல. எங்க சொன்னேன்? டார்க்குக்கு பதிலா என்பி ஐஏ சைன் தீட்டான்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? ஐஏவுக்கு பதிலாக எம், என் இருந்ததுனால எம் = என்ஐஏன்னு சொல்லியிருந்தேன். அந்த எம் தான் இப்போ நீங்க வேற மாதிரி படிக்க போறீங்க. ஸோ எம் அப்படின்னாலே இந்த இடத்துல மேக்னெட்டிக் மொமெண்ட். எம் அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட். கத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா, லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் எப்பவுமே நீங்க 2Lன்னு தான் எடுத்துக்கணும். ஏன் சார் 2L? சென்டர்ல இருந்து லெஃப்ட்ல ஒரு L சவுத் வரைக்கும், சென்டர்ல இருந்து நார்த் வரைக்கும் ஒரு L, அதனால 2L. அப்போ இப்ப கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட்.
டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆல்வேஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்னா சவுத் போல்ல இருந்து நார்த் போலா தான் இருக்கும். சவுத் போல் டு நார்த் போல், இதுதான் எம்மோட டைரக்ஷன். முதல்ல இதை படிங்க எல்லாரும். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆல்வேஸ் ஃப்ரம் சவுத் டு நார்த், ஆல்வேஸ் ஃப்ரம் சவுத் டு நார்த். கத்துக்கிட்டீங்களா? ஸோ கொஞ்ச நேரம் நம்ம மேக்னெட்டிக் மொமெண்ட் பத்தி பேசலாமா? மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா சொல்லுங்க சார். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு வந்தேன். minus q plus q separated by a small distance 2d. பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வெளில போகும், நெகட்டிவ் சார்ஜ் டுவர்ட்ஸ் டைபோல் மொமெண்ட் p, ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த சார்ஜஸ் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், டைபோல் மொமெண்ட். அங்க அதே விஷயத்தை பார்த்து இங்க காப்பி அடிங்க. இந்த இடத்துல இது சவுத் போல், இது நார்த் போல். உனக்கு புரியுற மாதிரி சொன்னா பிளஸ் எம் மைனஸ் எம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த் அண்ட் டெர்மினேட் சவுத். அப்புறம் இன்சைட்ல சவுத் டு நார்த், அதுதான் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட். அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த், பிளஸ் எம் எடுத்துக்கலாம் மைனஸ் எம் எடுத்துக்கலாம், ஆனா சைன் போட தேவையில்லை, இன்ட்டு லென்த் ஆஃப் த பார் மேக்னெட். எல்லாரும் நல்லா கத்துக்கோங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட் இந்த டாபிக்கோட ஹீரோவே இவன் தான், இவனை தான் இனிமேல் கொண்டாட போறோம். ஸோ m equals to m into 2l மேக்னெட்டிக் மொமெண்ட், m equals to m into 2l. அப்படியே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வர பாதி கொஸ்டின் இதுல திரும்ப வரும். மேக்னெட்டிக் மொமெண்ட் m equal to m into 2lன்னு கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இவ்வளவு பேசுனீங்களே, யூனிட் எங்க? மேக்னெட்டிக் மொமெண்ட் நேத்து சொல்லி கொடுத்தேன், ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன்டு ஏரியா. மேக்னெட்டிக் மொமெண்டோட யூனிட் என்னங்க சார்? ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு கத்துக்கணும். அப்ப போல் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் என்னவா இருக்கும்? மேக்னெட்டிக் மொமெண்ட் m equals to small m into 2l. கேபிட்டல் M காது கொடுத்து கேளு. மேக்னெட்டிக் மொமெண்ட் ஸ்மால் m போல் ஸ்ட்ரென்த். அப்ப ஸ்மால் m ஓடது எனக்கு வேணும், கேபிட்டல் M ஓடது ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஸ்மால் m தெரியாது, லென்த்துக்கு மீட்டர். ஆக்சுவலா இதான் கொஷின். இந்த m இந்த m கேன்சல் ஆயிடுச்சு, இந்த m இந்த m கேன்சல் ஆயிடுச்சு, என்கிட்ட காசு சொல்லக்கூடாது. இந்த மீட்டருக்கு இந்த மீட்டர் போயிடுச்சு. அப்ப யூனிட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த், யூனிட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் ஆம்பியர் மீட்டர். நீ எஸ்ஐ யூனிட்டை பத்தி எவ்வளோ ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா வருஷமும் 2 கொஸ்டின் நீ எடுத்து பார்த்துக்கோ. ஆனா என்ன பிரச்சனைனா அந்த லெசனை தனியா படிக்க முடியாது. 11th ஃபுல்லா முடிக்கணும், 12th ஃபுல்லா முடிக்கணும், கடைசியா தான் அந்த லெசன் படிக்கணும். நான் சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவேன். நீ சர்ஃபேஸ் டென்ஷனை பத்தி தெரிஞ்சாதான் அங்க போக முடியும் உன்னால. அதனால இந்த 2 லெசன் 11th and 12th முடிச்ச பிறகு எஸ்ஐ யூனிட்ஸ்க்கு போறது நல்லது. அப்ப யூனிட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் ஆம்பியர் மீட்டர். அப்ப 2 விஷயம் சொல்லுங்க. யூனிட் ஆஃப் M கேபிட்டல் M, யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். யூனிட் ஆஃப் ஸ்மால் m போல் ஸ்ட்ரென்த் ஆம்பியர் மீட்டர். கத்துக்கிட்டீங்களா? ரைட், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு ஆளை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன், அவன் தான் கேபிட்டல் M. இனிமேல் கேபிட்டல் M பார்த்துட்டாலே இப்போதைக்கு 2 ஈக்குவேஷன் ஞாபகம் வரணும், மொத்தம் 3 ஈக்குவேஷன். m equals to m into 2l, இது பார் மேக்னெட்டோடது, இது IA, கரண்ட் போனா IA, நிறைய டர்ன் இருந்தா NIA. ரைட்டா? ஸோ கரண்ட் போகும்பொழுது மேக்னெட்டிக் மொமெண்ட் 3rd லெசனோடது, பார் மேக்னெட்டோடது 4th லெசனோடது. ஆனா இந்த 2 பேரும் ஒரே ஆள் தான், மேக்னெட்டிக் மொமெண்ட். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அங்கிருந்து ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்கேயாவது புரியலன்னா ஸ்டாப் பண்ணி எனக்கு புரியல சார், என்னோட டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டுருங்க. கவனி. முதல்ல வெக்டாருக்கு போயிட்டு வருமா? பழைய ஞாபகம் எல்லாம் வருதுன்னு பாருங்க. ரிசல்டன்ட் வெக்டார் வேணும்னா P வெக்டார் பிளஸ் Q வெக்டார். ஆர் மேக்னிடியூட் வெக்டாருக்குள்ளார 2 பேர் மறைஞ்சிருக்காங்க. யார் 2 பேரு? மேக்னிடியூடும் டைரக்ஷனும் 2 பேரும் மறைஞ்சிருக்காங்க. ஸோ மேக்னிடியூட் மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos தீட்டா. இது ஜென்ரல் ஈக்குவேஷன். நான் உங்களை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நடத்தும் போது ஃபோர்ஸ் கேட்டும்போது ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் பிளஸ் F2 ஸ்கொயர் பிளஸ் 2F1 F2 cos தீட்டான்னு சொன்னீங்க. ஃபீல்டுக்கு ரூட் ஆஃப் E1 ஸ்கொயர் பிளஸ் E2 ஸ்கொயர் பிளஸ் 2E1 E2 cos தீட்டான்னு படிச்சீங்க. அதே மாதிரி இங்க மேக்னெட்டிக் மொமெண்ட் வெக்டார், அப்ப M1 வெக்டார் பிளஸ் M2 வெக்டார். இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனை எப்படி சார் அப்ளை பண்றது? மேக்னெட்டிக் மொமெண்ட் எனக்கு வேணும், ரூட் ஆஃப் M1 ஸ்கொயர் M2 ஸ்கொயர் பிளஸ் 2M1 M2 cos தீட்டா.
2m1 m2 m2 cos theta. ரைட்டா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் அடுத்த 20 நிமிஷமும் நம்ம டிராவல் பண்ண போறோம். போர்ட் பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இதுல இருந்து சம் கேட்பாங்க. தென் நமக்கு சாதாரணமா ஒரு சம் கேட்டுருவாங்க. ஸோ m = √m1² + m2² + 2m1 m2 cos theta 2m1 m2 cos theta. ரைட்டா? ஸோ பின்னாக்கள் இப்பதான் வந்து சேர்ந்தீங்களா எல்லாரும்? ரைட். சரி பை கத்துக்கிட்டே வாங்க. லாஸ்டா பேசுறேன். பிரத்திகா குட் ஈவினிங் மேம். ஈவினிங் சார். நேஹா குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். வேற எந்த பசங்க? ஆலன். ஓகே. ஸோ எல்லாரும் ரிசீவ் பண்ணிட்டோமா? ரைட் பை. ஸோ பின்னாக்கள் உங்க எல்லாருக்குமே அகைன் குட் ஈவினிங் பை. ரைட்டா? அப்புறம் நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வந்துடக்கூடாது. சரி, என்ன விட்டுட்டீங்க நீங்க, எங்க மேல உங்களுக்கு பாசமே கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ரைட் பை. மேக்னெட்டிக் மொமெண்ட் √m1² + m2² + 2m1 m2 cos theta. ரைட். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிறேன். ஒரு 4 சம் பார்த்துடலாமா? இங்கே பாருங்களேன். இது ஒரு பார் மேக்னெட். இப்போ புரியலன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சவுத் போல் நார்த் போல். மேக்னெட்டிக் மொமெண்ட் m1, மேக்னெட்டிக் மொமெண்ட் m1. இன்னொரு பார் மேக்னெட், சவுத் போல் நார்த் போல், மேக்னெட்டிக் மொமெண்ட் m2. ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் தீட்டா. என்னோட தேவை ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட். சாதாரண வெக்டார் கொஷின் தான். ஸோ அதனால m வேணும்னா √m1² m1² + m2² + 2m1 m2 cos theta. ரைட் சார். ஃபார்முலா எல்லாம் புரிஞ்சிருச்சு. இதை எப்படி அப்ளை பண்றது? இப்போ சம் நம்பர் 1. சம் நம்பர்ல சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு பார் மேக்னெட் இன்னொரு பார் மேக்னெட் இந்த கிட்கேட் சாக்லேட் மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒன்று அடிக்கிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மேலேயும் சவுத்து நார்த்து சவுத்து நார்த்து. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் மேலே சவுத்து டு நார்த்து m1, கீழே சவுத்து டு நார்த்து m2. திரும்பவும் சொல்றேன், டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சவுத்து டு நார்த்து தான் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். அங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல டைபோல் மொமெண்ட் -q to +q மறக்காத. சரிங்க, தீட்டா 0 தானே? ஆமா, ரெண்டு ஒரே டைரக்ஷன். தீட்டா 0னா அப்படியே நீங்களே யோசிச்சுக்கோங்க. m1² + m2² + 2m1 m2 cos 0. cos 0 எல்லா ஊர்லயுமே ஒண்ணுதான். அதனால m வேணும்னா m1 + m2 வருதான்னு உங்களால உணர முடியுதான்னு பாருங்க. cos 0 1, a² + b² + 2ab, a + b the whole square, ரூட் அதுவும் போயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல நம்ம கத்துக்கிறது, ரெண்டு பார் மேக்னெட் ஒரே டைரக்ஷன்ல ஒண்ணு மேல ஒண்ணு இருந்தா டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆட் பண்ணணும். சார், ஒருவேளை ரெண்டுமே சேம் மேக்னெட், சேம் லென்த், சேம் ஸ்ட்ரென்த்தா இருந்தா என்ன சார் பண்றது? 2m அவ்வளவுதான். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இதை வச்சுட்டு லாஸ்டா ஒரு கொஸ்டின் சொல்றேன், ட்ரை பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கத்துக்கிட்டே வா. சவுத் போல் நார்த் போல், டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் m1. சவுத் போல் நார்த் போல், டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் m2. பார்த்த உடனே சொல்லிடுவீங்க தீட்டா 180 டிகிரி. தீட்டா 180 டிகிரினா r = p - q சார், அவ்வளவுதான். r = p - q, p - q. 180 டிகிரி r வேணும்னா p - q, இங்க m வேணும்னா m1 - m2. அங்கிருந்து ஒருவேளை ரெண்டு பார் மேக்னெட் 90 டிகிரில இருந்ததுன்னா சவுத் டு நார்த் சவுத் டு நார்த், ரிசல்டன்ட் m நெட் வேணும்னா √m1² + m2². ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 90 டிகிரி r வேணும்னா √p² + q². ஏன் சார்? cos 90 0 மேலவா, m1² + m2² + 2m1 m2 cos 90 0. அதனால √m1² மட்டும் m2² மட்டும் இருக்கும். இது 90 டிகிரியா இருக்கும் பொழுது. இதெல்லாம் நீங்க வெக்டார் படிச்சதுனால உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். இது சம்மா எப்படி அப்ளை பண்றது? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு பார் மேக்னெட், இன்னொரு பார் மேக்னெட், இன்னொரு பார் மேக்னெட். கரெக்டா எங்க சவுத் எழுதுறேன் எங்க நார்த் எழுதுறேன்னு தெளிவா பாரு. ஃபர்ஸ்ட் மேக்னெட்ல சவுத் டு நார்த், செகண்ட் மேக்னெட்ல சவுத் டு நார்த், தேர்ட் மேக்னெட் சவுத் டு நார்த். என் கேள்வி, இதோட டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவா இருக்கும்? என்ன சார் இது? ரெண்டு மேக்னெட் இருந்தா ஆங்கிள் வச்சு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். இங்க 3 மேக்னெட் இருந்தா நாங்க டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். பாத்துருவோமா? முதல்ல டைரக்ஷன் போடுங்க. சவுத் டு நார்த் மேக்னெட்டிக் மொமெண்ட். எல்லாமே சேம் மேக்னெட், எல்லாமே சேம் மேக்னெட், சேம் லென்த், சேம் போல் ஸ்ட்ரென்த். அப்ப அதனால m அப்படின்னு எடுத்துக்கிறேன். m. அப்ப இதோட m நெட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா 0. யாரை கேட்டு 0 போட்டீங்க? ஏன்னா வெக்டார் எங்க ஆரம்பிக்குதோ
அதே இடத்துல முடிஞ்சிருச்சுன்னா, அதாவது ஒரு வெக்டாரோட டெய்லும் கடைசி வெக்டாரோட ஹெட்டும் ஒன்னா மீட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு பேரு பாலிகன் ரூல் ஆஃப் வெக்டார் அடிஷன். அதாவது மோர் தென் 2 3 வெக்டார் ஆட் பண்ணும் பொழுது ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்துருச்சுன்னா அதுக்கு பேரு பாலிகன் ரூல் ஆஃப் வெக்டார் அடிஷன். அப்ப டோட்டல் வெக்டார் வேல்யூ அங்க 0, அதனால m கண்டிப்பா 0. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இங்க இருந்து ஒரு புதிய தகவல், எங்க ஆரம்பிக்குதோ அந்த வெக்டார் திரும்ப அங்கேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வெக்டாரோட டெய்ல், லாஸ்ட் வெக்டாரோட ஹெட் ஸோ ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா இதுக்கு பேரு பாலிகன் ரூல் ஆஃப் வெக்டார் அடிஷன். எம் நெட் கண்டிப்பா 0. சரி, இதே மாதிரி இன்னொரு சம் போடுங்களேன். இப்ப சொல்றதெல்லாம் புரியும் நினைக்கிறேன். ஒருவேளை புரியலன்னா திரும்ப திரும்ப கேட்டுனே இருக்கு. ஒரு பார் மேக்னெட், இது கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க கரெக்டா. அதே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் மாத்தி கூட போட்டு சொல்றேன். தென் இன்னொரு பார் மேக்னெட், தென் இன்னொரு பார் மேக்னெட். 4 பார் மேக்னெட்டை இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல டைரக்ஷன் கரெக்டா எழுதுங்க. அவங்க அப்படிதான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேக்னெட்டோட சவுத் நார்த், தேர்ட் மேக்னெட்டோட சவுத் நார்த், ஃபர்ஸ்ட் தேர்ட், செகண்ட் மேக்னெட்டோட சவுத் நார்த், தேர்ட் மேக்னெட் ஃபோர்த் மேக்னெட்டோட சவுத் நார்த். எனக்கு என்ன தெரியணும்னா ஃபைண்ட் த நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட், இதோட டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட். அவசரப்படாம டைரக்ஷன் போடணும். ஃபர்ஸ்ட் மேக்னெட்டோட m1, அப்ப எல்லாம் சேம்ன்றதுனால m. தேர்ட் மேக்னெட்டோட m. அப்ப என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் மேக்னெட்டும் தேர்ட் மேக்னெட்டும் பேரலலா இருக்கிறதுனால ஆட் பண்ணணும் m1 plus m2 இப்பதான் கத்து கொடுத்தேன், 2m. செகண்ட் மேக்னெட்டோடது m, ஃபோர்த் மேக்னெட்டோடது m, ஒரு m ரெண்டு m, அப்ப அது 2m. ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரி. ஸோ உங்களுக்கான நேரம் ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி. ஆன்சர் என்னவா இருக்கும்? யாரா சொல்லு. 4m. அப்படியா? நான் என்ன கத்து கொடுத்தேன்? ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி, ரிசல்டன்ட் வெக்டார் எவ்வளவு டைம் கத்து கொடுத்துருக்கேன். ரிசல்டன்ட் வெக்டார் சொல்லுங்க பா, யார் வேணும் சொல்லுங்க பா. ரைட், சரி பரவாயில்ல, தெரியலாம். இப்ப தெரிஞ்சுக்கோ, √2 டைம்ஸ் ஆஃப் அங்க இருக்கிற ஒரு வேல்யூ. பை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எவ்வளவு சம் போட்டு காமிச்சேன், எல்லாருக்குமே போட்டு காமிச்சேன், எல்லாம் மறந்துட்டேன், எல்லாம் அம்னீஷியா பேஷண்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ 2m 90 டிகிரி √2 டைம்ஸ் ஆஃப் அங்க இருக்கிற ஒரு வேல்யூ. அப்ப இந்த சம்மோட ஆன்சர் √2 டைம்ஸ் ஆஃப் 2mனு கத்துக்கணும். இதே மாதிரி தான் எல்லா சம்மும் இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த சம்ம பார்த்ததும் 4 மேக்னெட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, √2 டைம்ஸ் ஆஃப் 2m அப்படின்னு மட்டும் நினைச்சிடாது. இதே மாதிரி இன்னொரு சம் இங்க வாங்களேன். ஃபர்ஸ்ட் பார் மேக்னெட், செகண்ட் ஓடுது, தேர்ட் ஓடுது, ஃபோர்த் ஓடுது, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சவுத்து நார்த்தை கரெக்டா பார்க்கணும். இங்க சவுத்து நார்த் ஃபர்ஸ்ட் மேக்னெட் ஓடுது, சவுத்து நார்த் செகண்ட் மேக்னெட், சவுத்து நார்த் தேர்ட் மேக்னெட், சவுத்து நார்த் ஃபோர்த் மேக்னெட். இதோட எம்நெட் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். டக்குன்னு சொல்லுங்க. இதோட எம்நெட் என்னவா இருக்கும்? வாயத்தர இப்பதான சொல்லி கொடுத்தோம் ஒரு ட்ரையாங்கிள் கொஷின்ல. வெக்டார் 0 சார். 0. அப்ப என்ன அர்த்தம்னா பாலிகன் ரூல் ஆஃப் வெக்டார் அடிஷன் ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்துருச்சுன்னா m net 0. நீ யாரை கண்டுபிடிக்க போறீங்களோ அவன் கண்டிப்பா 0 ஆயிடுவான். கத்துக்கிட்டீங்களா? இதுக்கு பேரு மேக்னெட்டிக் மொமெண்ட். ரைட், அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பார் மேக்னெட்டை ஹரிசான்டலா கட் பண்ண என்ன ஆகும், வெர்டிகலா கட் பண்ண என்ன ஆகும். இனிமேல் வரதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் பாருங்க, செம்ம ஜாலியா இருக்கும், நல்லா கத்துக்கிட்டே. பார் மேக்னெட் இஸ் கட். ஒரு பார் மேக்னெட்டை கட் பண்ண போறேன். இது ஒரு பார் மேக்னெட், சவுத் போல் நார்த் போல். நல்ல கவனிச்சேவா, கடைசியா கேட்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த பார் மேக்னெட்டு ஏற்கனவே சொன்னதுதான், இந்த கிட்கேட் சாக்லேட் உடைக்கிற மாதிரி கரெக்டா ரெண்டா உடைங்களேன். ஒரு பீஸ் எடுத்துக்கோ, அதை கரெக்டா பாதியா ஹரிசான்டலா கட் பண்ணு. இப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆகும்? சவுத் போல் காலங்காலமா நீங்க படிக்கிறது -m, நார்த் போல் +m. கட் பண்ண பிறகு மேலே இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைச்சிரும், கீழே இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைச்சிரும். உன்னோட புரிதலுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், தள்ளி காமிச்சிருக்கேன். சரி, என்ன சார் ஆகும்? லென்த் மாறின மாதிரி தெரியலையே. இனிஷியல் லென்த்தும் 2l தான், ஹரிசான்டலா கட் பண்ண பிறகும் 2l தான்.
அப்ப போல் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது? பாதி ஆகுது. 2ஆ கட் பண்ணீங்கன்னா பாதி பாதி ஆகும். 3ஆ கட் பண்ணீங்கன்னா m/3 m/3, 4ஆ கட் பண்ணீங்கன்னா m/4 m/4. இப்ப இதோடது நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m டேஷ் எடுத்துக்கலாமா? m டேஷ். ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிங்க. ஏதாவது ஒரு மேக்னெட் கண்டுபிடிங்க. கட் பண்ண பிறகு ஏதாவது ஒரு மேக்னெட் கண்டுபிடிங்களேன். எல்லாம் நல்லா கவனி. m டேஷ். m ஓட வேல்யூ என்ன? ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் them. அவ்வளவுதானே? அப்ப இங்க போல் ஸ்ட்ரென்த் என்ன? m/2. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2l. இது என்ன கொஞ்சம் நல்லா எழுதுங்க. அப்ப m இன்டு 2l பை ஒரு 2 பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருக்கும் m/2. ஆமா சரி. அப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m/2. அப்ப 2ஆ கட் பண்ணீங்கன்னா m/2, 3ஆ கட் பண்ணீங்கன்னா m/3, 4ஆ கட் பண்ணீங்கன்னா m/4, n-ஆ கட் பண்ணீங்கன்னா m/n கத்துக்கணும். ஒரே நிமிஷம். இந்த பேனா அடிக்கடி டார்ச்சர் பண்ணுது. ரைட். m டாஷ் வேணும் அப்படின்னா m/2. ஓகே, m/2. ஓகே, இப்ப கொஸ்டின் ஆப்ஷன் பெரிய சிக்கலா இருக்கும். ஹரிசாண்டலா கட் பண்ணா என்னெல்லாம் சேஞ்ச் ஆகும்? இதாங்க கொஸ்டின். வெறும் 2ஆ கட் பண்ணா நீ m/2 போட்டுருவேன். பக்கத்துல 3 ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரே ஆப்ஷன்ல 3 விஷயம் இருக்கும். லென்த் சேம், போல் ஸ்ட்ரென்த் பாதி ஆகுது. இந்த மூணுத்தையும் நீங்க உணரணும். ஹரிசாண்டலா கட் பண்ணா நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் பாதி ஆகும், லென்த் சேமா இருக்கும், போல் ஸ்ட்ரென்த் பாதி ஆகும். இந்த மூணுமே ஆப்ஷன்ல இருக்கும். மூணுமே ஒரே ஆப்ஷன்ல இருக்கும். ரைட்டா? மற்ற 3 ஆப்ஷன்லயும் தள்ளி தள்ளி மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க. சரி, n நம்பரா கட் பண்ண என்ன சரி ஆகும்? அப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் வேணும்னா m/n ஆயிடும். போல் ஸ்ட்ரென்த் வேணும்னா m/n ஆயிடும். லென்த் மட்டும் மாறாது. மாறாது அப்படின்னா கான்ஸ்டன்ட் புரியும் உனக்கு. இது ஹரிசாண்டலா கட் பண்ண. பார் மேக்னெட் இஸ் கட். எடுத்து பாருங்க, இதெல்லாம் நிறைய சம் பார்த்திருப்பீங்க. ஒரு பார் மேக்னெட்டை ஹரிசாண்டலா கட் பண்ணா என்ன ஆகும்? அப்படியே டக்குன்னு யோசிச்சிரு. போல் ஸ்ட்ரென்த் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். எத்தனை பீஸா கட் பண்றோமோ அத்தனை பீஸா டிவைட் ஆயிடும். மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் அதே மாதிரி தான். லென்த் மாறாது. ரைட்டா? இப்ப அடுத்தது நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. சரி, இதே ஒரு பார் மேக்னெட்டை வெர்டிகலா இப்படி கட் பண்ணா என்ன ஆகும்? ரைட்டா? இங்க பாருங்க. இப்போ இது இனிஷியலா பார் மேக்னெட் எப்படி இருக்கு? சவுத் போல், நார்த் போல். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் m. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் m. இனிஷியலா m. இந்த மாதிரி வெர்டிகலா கட் பண்ணா போல் ஸ்ட்ரென்த் என்னவோ அப்படியே தான் இருக்கும். -m + m அப்படியே தான் இருக்கும். ஆனா லென்த் மட்டும் என்ன ஆயிடுது பாருங்க. l மாறிடுதா? அப்ப ஒரு பீஸ் இப்படி வந்துருது, ஒரு பீஸ் இப்படி வந்துதா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஏற்கனவே. மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா உனக்கு புரியுற மாதிரி சொன்னா, பார் மேக்னெட்ல சிங்கிள் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. பார் மேக்னெட் எப்பவுமே சேர்ந்து தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். சவுத் போல், சரி நான் சவுத் போல் தான் பிரிச்சிட்டேனே, ஏன்னா பிரிக்கிறது நம்மளோட வேலையை. சவுத் போல் பிரிச்சிட்டேனேன்னா பக்கத்துல நார்த் போல் உருவாகிடும். இங்க நார்த் போல் இருந்ததுன்னா இங்க சவுத் போல் தானாவே உருவாகிடும். மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ரைட்டா? ஸோ ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு போனா கூட பொண்ணு மாப்பிள்ளையே பார் மேக்னெட் மாதிரி சந்தோஷமா வாழுங்கன்னு வாழ்த்திட்டு வந்துரு, நல்லா சாப்பிட்டு வந்துருன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மோனோபோல்ன்ற கான்செப்டே இந்த இடத்துல கிடையவே கிடையாது. ஸோ லென்த் எல். இப்போ நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் வேணும் m டேஷ். இப்போ ஒரு மேக்னெட் மட்டும் பாருங்க. m டேஷ் வேணும்னா m இன்ட்டு அந்த லென்த் l. தப்புன்ற ஸ்மால் m. m இன்ட்டு l. m இன்ட்டு எல்லுக்கு மீனிங் கிடையாது. அதனால மேல 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்ற, அதனால m/2. ஸோ அப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன செய்யுது? அங்க வந்து அதே ஆன்சர் தானே இங்கேயே வருது. இல்லைன்னா புதுசா ஏதாவது சொல்லி தர போறீங்களா? என்னன்னா இதை கண்டுபிடிச்சிருவேன். ஹரிசாண்டலா கட் பண்ணாலும் வெர்டிகலா கட் பண்ணாலும் ஆன்சர் மாறாது. 3ஆ கட் பண்றேன் m/3, அங்கேயும் m/3 தான், இங்கேயும் m/3 தான். 5ஆ கட் பண்றேன், அங்கேயும் m/5 தான், இங்கேயும் m/5 தான். ஆனா பக்கத்துல இந்த இடத்துல போல் ஸ்ட்ரென்த் சேமா இருக்கும், லென்த் சேஞ்ச் ஆகும். இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இப்ப ரெண்டுத்துக்கும் ஒரு மேப் போட்டு கொடுத்துருவா. பார் மேக்னெட்டை ஹரிசாண்டலா கட் பண்றேன், பார் மேக்னெட்டை வெர்டிகலா கட் பண்றேன். ஹரிசாண்டலா கட் பண்ணீங்கன்னா நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m/n. இங்கேயும் நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m/n. ஒரு நிமிஷம். யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க? என்ன டவுட்?
திரும்ப ஒரு டைம் சொல்லுங்க சார். எந்த இடம் பே? இந்த 2L 2L ஆமா சார். சார் வெட்டிகளா கட் பண்றது. கட் பண்ணும்போது L சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல சார். ஒரு நிமிஷம். சரி ரைட், மைக் ஆஃப் பண்ணிக்கோ, நான் சொல்லி தரேன். ப்ரீவியஸ் ஸ்லைடு. வரேன் பே. ஹரிசான்லா கட் பண்ணும்பொழுது M/N சொன்னமா, ஒரே நிமிஷம் இந்த கம்பேர் பண்ணிட்டு திரும்ப ஒரு வெர்டிகல் ஒரு டைம் சொல்லி தரேன். ஹரிசான்லா கட் பண்ணும்பொழுது M/N போல் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். போல் ஸ்ட்ரென்த் 2 பீஸா கட் பண்ணீங்கன்னா மேல ஒரு M/2 கீழே ஒரு M/2, போல் ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகும். லென்த் அப்படியே இருக்கும், 2L சேமா இருக்கும். அப்ப ஹரிசான்லா கட் பண்ணும் பொழுது மேக்னெட்டிக் மொமெண்ட் சேஞ்ச் ஆகும், போல் ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகும், லென்த் சேமா இருக்கும். அதே வெர்டிகலா கட் பண்ணீங்கன்னா லென்த் பாருங்களேன், டோட்டல் லென்த் 2L, ஆனா கட் பண்ணா LL. அதனால லென்த் இந்த இடத்துல கண்டிப்பா சேஞ்ச் ஆகும்னு எழுதிக்கணும். போல் ஸ்ட்ரென்த் மாறாது, கான்ஸ்டன்ட். ஏன்னா இங்க இருக்கிற எம்மும் அப்படியே தான் இருக்கும், இங்க இருக்கிற எம்மும் அப்படியே தான் இருக்கும். போல் ஸ்ட்ரென்த் நம்ம ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல, லென்த் தான் சேஞ்ச் ஆகும். அப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் அதுவும் சேஞ்ச் ஆகும். n பீசஸா கட் பண்ணா M/N. ஒரே நிமிஷம் இங்க பாருங்களேன், பதில் சொல்லுங்க. இது நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் எவ்வளோ, போல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, அது மட்டும் சொல்லுங்க. M/3. M/3. இங்க M/3 ரைட் பை, நல்லா சொன்னீங்க. இங்க வாங்க, 1 2 3 4 5, 1 2 3 4 5. நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் M/3. M/3 4 4 5 5 M/5. M/5. 2L லென்த், ஒரு பீஸோட லென்த் எவ்வளோ? எத்தனை பீஸா கட் பண்ணிருக்கீங்க? 5. அதனால ஒரு பீஸோடது 2L/5. அப்ப 2L/5னா தான் நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் M × 2L/5. அதனால தான் இது M/5. எத்தனை பீஸா கட் பண்றோமோ அத்தனையா மாறிடும். போல் ஸ்ட்ரென்த் மாறாது. வெர்டிகலா கட் பண்ணா போல் ஸ்ட்ரென்த் சேம், ஹரிசான்டலா கட் பண்ணா லென்த் சேம். இதை கண்டுபிடிச்சிருவீங்க எல்லாருமே. எத்தனை பீஸா கட் பண்றோமோ M/3 M/4 M/5 அது ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். ஆனா பக்கத்துல இருக்கிற ரெண்டு லென்த் சேமா இருந்தா ஹரிசான்டலா கட் பண்ணிருக்கீங்க, போல் ஸ்ட்ரென்த் சேமா இருந்ததுன்னா வெர்டிகலா கட் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ இதுல ஆல் மாடல்ல 2 சம் இருக்கு. லாஸ்டா காமிக்கிற போகும்போது அதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோ, உன்னால சொல்ல முடியுதான்னு செக் பண்ணு. அடுத்தது இப்போ கிளியர் தானே எல்லாருக்குமே? யாருக்காவது திரும்ப சொல்றோமா? யாரோ கேட்டீங்களே, மிஸ்டர் மோகன், நீங்க தானே கேட்டீங்க. கிளியரா உங்களுக்கு? கிளியர் சார். தருணாடா? ஆமா சார். ரைட். கவனி அடுத்த டாபிக் போலாமா? ஓகே, பார் மேக்னெட்டு வெட்டிட்டோம். அடுத்தது என்ன சார் பண்ண போறீங்க? குழம்பு வைக்க போறீங்களான்னு கேக்குறியா? இல்ல, பார் மேக்னெட்டை வளைக்க போறோம். சும்மாவே இருக்க மாட்டீங்களான்னு கேக்குறியா? இல்ல. நீ என்ன யோசிக்கிறேன்னு புரியுது. இந்த ஆளே கேள்வி கிட்ட இந்த ஆளே பதில் சொல்லிக்கிறான்ட்டு தானே நினைக்கிறேன். பரவாயில்ல. இந்த பார் மேக்னெட் கட் பேசிட்டோம். டாபிக்கோட பேரு ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட். ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட். ஒரு பார் மேக்னெட்டுக்கு திடீர்னு அந்த வளையும் தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ரப்பர் பேண்ட், இந்த ஒரு ரப்பர் ஸ்டிக் எல்லாம் நம்ம பெண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட்டை பெண்ட் பண்ணா என்ன நடக்கும்? ரைட்டா? இதுல ஒரு ரீசன்ட் கொஷின் ஒன்று இருக்கு. ரீசன்னா ஒரு 4-5 இயர்ஸ் பேக் நான் சொல்லித்தரேன். அதை உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அடுத்த 7 நிமிஷம் என்னோடது. ஸோ உங்களோட கவனம் இங்கே தான் இருக்கணும். கவனி. ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட். இனிஷியலா ஒரு பார் மேக்னெட்டோட லென்த் 2L, இங்க -M, இங்க +M. ஒருவேளை இந்த பார் மேக்னெட்டை உனக்கு பிடிச்ச மாதிரி பெண்ட் பண்றீங்க. அப்ப சவுத் போல் இங்க வந்துருது, நார்த் போல் இங்க வந்துருது. லென்த் கண்டிப்பா என்ன ஆகும்? யாராவது சொல்லுங்க. லென்த் கண்டிப்பா என்ன ஆகும்? குறையுமா அதிகமாகுமா? பேசு. சேஞ்ச் ஆகாது சார். லென்த் டிக்ரீஸ் ஆகும். அப்ப கண்டிப்பா 2L வந்து குறையும், டிக்ரீஸ் ஆகும். லென்த் கண்டிப்பா குறையும். அதாவது எஃபெக்டிவ் லென்த் குறையும்னு சொல்லணும். எஃபெக்டிவ் லென்த்னா ஃபைனல் லென்த் பாரு. ஏற்கனவே 2L நான் பெண்ட் பண்ண பிறகு பக்கத்துல வந்துச்சு. அதே ஒரு சர்க்கிளா பெண்ட் பண்ணிட்டா எஃபெக்டிவ் லென்த் 0, எஃபெக்டிவ் லென்த் LE 0, எஃபெக்டிவ் லென்த் டிக்ரீஸ் ஆகும். அப்ப M க்கு பதிலா M × 2L,
லென்த்தே குறையுதா, அதனால மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் குறையும். இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பார் மேக்னெட்டை உன் இஷ்டத்துக்கு நீ பெண்ட் பண்ணிக்கோ. பெண்ட் பண்ணா என்னடா நடக்கணும் உன்னை பார்த்து கேட்டா, எஃபெக்டிவ் லென்த் குறையும் சார், மேக்னெட்டிக் மொமெண்ட் அதுவும் குறையும். நம்பாத மாதிரி இருக்குல்ல, நம்ப வைக்கிறேங்க வாங்க. இனிஷியல் அப்ப ஒரு பார் மேக்னெட், சவுத் போல் நார்த் போல், மேக்னெட்டிக் மொமெண்ட், லென்த் 2L. இந்த பார் மேக்னெட்டை ஒரு சர்க்குலர் ஃபார்ம்ல பெண்ட் பண்ணிட்டீங்க. கரெக்டா சர்க்குலர் ஃபார்ம்ல இந்த மாதிரி பெண்ட் பண்ணிருக்கீங்க. இந்த இடம் சவுத் போல், இந்த இடம் நார்த் போல். இதோட எஃபெக்டிவ் லென்த் ஒரே நிமிஷம் ரைட். சவுத் போல் நார்த் போல், இதோட எஃபெக்டிவ் லென்த் பார்த்ததும் தெரியுதா, 0. அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன, 0. அவ்வளவுதான், இதான் கொஸ்டின். ஒரு பார் மேக்னெட்டை சர்க்குலர் ஃபார்ம்ல பெண்ட் பண்ணிட்டீங்க, எஃபெக்டிவ் லென்த் 0, அதனால நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் 0. ரைட்டா? இதே மாதிரி ஒரு 4 ப்ராப்ளம் வரப்போது, பார்த்துக்கிட்டே வரும். ஒரு 2L லென்த் இருக்கிற பார் மேக்னெட்டை எல் ஷேப்ல இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுட்டேன். எல் ஷேப்ல பெண்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ இந்த லென்த் ஒரு எல், இந்த லென்த் ஒரு எல், கரெக்டா மிட்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு சொல்றது புரியுதா? 2L லென்த் இருக்கிற ஒரு பார் மேக்னெட் கரெக்டா அதோட மிடில்ல பிடிச்சிக்கிட்டு சரியா பெண்ட் பண்ணிட்டேன். ஃபைண்ட் த நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட். அதுல டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. இது சவுத் போல்னா இது கண்டிப்பா நார்த் போல். அப்ப எஃபெக்டிவ் லென்த் எங்க இருக்கும், இங்க இருக்குமா எஃபெக்டிவ் லென்த். இது ஒரு எல், இது ஒரு எல்னா கண்டிப்பா 90 டிகிரி. அப்ப இதோட ரிசல்டன்ட் லென்த் √2L. எஃபெக்டிவ் லென்த் √2. அந்த சவுத்துக்கும் அந்த நார்த்துக்கும் ஷார்ட்டா ஒரு கோடு போட்டா அதான் எஃபெக்டிவ் லென்த். நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் இன்டு அவங்க ரெண்டு பேருக்குமான டிஸ்டன்ஸ் √2L. இது எப்படி சார் சொல்ல முடியும்? எம்மால மேல ஒரு √2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோ, கீழே ஒரு √2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. அப்ப கேபிட்டல் எம் டேஷ் ஈக்குவல்ஸ் டு நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் ஈக்குவல் டு, ஒரு நிமிஷம், m/√2. இந்த இடத்த கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் ஆரம்பிக்கும் போதே இந்த கொஸ்டினுக்கு என்ன சொன்னேன், லென்த் குறையும்னு சொன்னேன், அதனால நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் குறையும் சொன்னேன். ஏற்கனவே 2L இருந்தது, பெண்ட் பண்ண பிறகு √2L மாறி இருக்கு. அதனால ஏற்கனவே எம்மா இருந்தது m/√2 மாறி இருக்கு. அப்ப ஒரு பிளெக்சிபிள் பார் மேக்னெட்டை பெண்ட் பண்ணா என்னப்பா ஆகும், எஃபெக்டிவ் லென்த் குறையும் சார், அதனால நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் குறையும். இதை மறந்துடக்கூடாது. அவங்க என்ன ஷேப்ல வேணாலும் பெண்ட் பண்ணுவாங்க, நீங்க எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். இப்ப எல் ஷேப்ல பண்ணோமா, அடுத்தது ஈக்குவேட்டர்ல பண்ணி காமிக்கிறேன் பாரு. எல் லென்த், இது ஒரு எல் லென்த். ஆக்சுவலா 2L லென்த் இருக்கக்கூடிய ஒரு பார் மேக்னெட், 2L லென்த் இருக்கிற பார் மேக்னெட் கரெக்டா 60 டிகிரியில பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இது சவுத் போல், இது நார்த் போல். அப்படின்னா இந்த இடம் எஃபெக்டிவ் லென்த். எஃபெக்டிவ் லென்த்தும் எல் தானே, ஏன்னா 60 டிகிரி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தானே. அப்ப எஃபெக்டிவ் லென்த்தும் எல். நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் எம் டேஷ் வேணும். எம் டேஷ் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த். இந்த ரெண்டு பேர்ல ஒரு எம் எடுத்துக்கோ, அங்க இருக்கிற லென்த் எடுத்துக்கோங்க, அங்க இருக்கிற லென்த் எல். அப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்ணு. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, வித் ரெஸ்பெக்ட் டு எம்மால சொல்லணும், அதனால எம் டேஷ் வேணும்னா m/2, கேபிட்டல் m/2. இப்ப இங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னா, எஃபெக்டிவ் லென்த்தும் டிக்ரீஸ் ஆகுது, மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் டிக்ரீஸ் ஆகுது, m/2. ஒரு நிமிஷம், ஓவரா பண்ணிட்டு இருக்கு அந்த போர்டு. ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டு வரேன். நான் சாப்பிட்றேன்னா இல்லையோ, டெய்லி இதுக்கு 100% சார்ஜ் போடுறேன். என்னைக்காவது என்னை ஏமாத்தி விட்டுருது, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு கடந்த 4-5 நாளா. ரைட், m/2. அண்ணன் சொல்றது கேட்கறதே கிடையாது வர. ஸோ எம் டேஷ் ஈக்குவல்ஸ் டு m/2 கற்றுக்கிட்டீங்களா? ரைட். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இதே மாதிரி ஒரு செமி சர்க்கிளில் பெண்ட் பண்ணுவாங்க, அந்த சம் தான் ஏற்கனவே கேட்ட சம். யாராவது இந்த எம்டிஜி புக் வச்சிருந்தா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இந்த கொஸ்டினை நீங்கள் சந்திப்பீங்க. இல்லைனா நாளைக்கு கிளாஸ் வரும்போது எடுத்துகிட்டு வந்து பாருங்க. கவனிங்க, ஒரு பார் மேக்னெட் கரெக்டாக செமி சர்க்கிள் ஃபார்மில் பெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபைண்ட் த நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட். ரைட்டா? அப்போ இந்த இடம் -m, இந்த இடம் +m.
செமி சர்க்கிள் ஃபார்ம்ல பண்ணியிருக்கேன். அப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் இந்த பக்கமா இருக்கும். இதான் எம் டேஷ். யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? எம் டேஷை தேடி போயிட்டு இருக்கோம். செமி சர்க்கிள் இப்போ இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா பை ஆர். செமி சர்க்கிள் தானே. அப்போ இதோட டோட்டல் லென்த் பை ஆர். இந்த இடம் பை ஆர். இப்போ லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் 2L. அதுக்கு ஈக்குவலா இங்க யார் இருக்கான்னா பை ஆர் இருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே, செமி சர்க்கிள்னா இது ஆர் இது ஆர். முதல்ல நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா போடுங்க. எம் டேஷ். எம் டேஷ் வேணும்னா எம் இன்ட்டு அங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் 2R. ஆருக்கு நான் எங்க சேர்த்து போறது? டோருக்கு பாருங்க. ஆர் வேணும்னா 2L பை பைன்னு உணரணும். இப்போ நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் எம் டேஷ் ஈக்குவல்ஸ் டு எம் இன்ட்டு 2R. அதனால 2L பை பை. இது வேற வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் எம்ல சொல்லணுமே. அப்ப அந்த 2 மட்டும் தூக்கி முன்னாடி போட்டுக்கோ. எம் இன்ட்டு 2L பை பை. அப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் 2M பை பை. வாய்ப்பு கிடைச்சா நைட்டே போயிட்டு பாரு. இந்த கொஸ்டின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு பார் மேக்னெட், பிளெக்சிபிள் பார் மேக்னெட்டை ஒரு செமி சர்க்கிள் ஃபார்ம்ல நான் பெண்ட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி வளைச்சு வச்சிருக்கேன். அப்ப அதோட நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆகும்? ஸோ அங்க லென்த் 2L ஈக்குவல் டு பையார். இந்த எப்படி பண்ணாலும் 1/4 பண்ணாலும் 3/4 பண்ணாலும் இல்ல 180ல பண்ணாலும் எப்படி பண்ணாலும் இதான் ஐடியா. அங்க 2L ஈக்குவல் டு என்னவா இருக்குன்னு பாருங்க. 90 இருந்தா πr by 2. ரைட்டா? ஸோ நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m dash equal to product of any one of the pole strength into அங்க இருக்கிற டிஸ்டன்ஸ். அங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் 2R இந்த இடத்துல. அப்ப R தான் வேணும், ஏன்னா நம்ம கேபிட்டல் எம்ல சொல்லணும். ரைட்டா? ஸோ இவ்வளோ நேரம் நீங்க கத்துக்கிட்டது வெறும் எம்ன்ற ஒரு ஆளை பத்தி கத்துக்கிட்டீங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் நேத்து படிச்ச ஃபார்முலா NIA, இன்னைக்கு படிச்ச ஃபார்முலா M இன்ட்டு 2L. இப்ப படிக்க போற ஃபார்முலா ENH பை 4πm 4 மேக்னட்ரான். 2023ஓட நீட் கொஸ்டின். ENH பை 4πm. அடுத்து இதுதான் பேச போறேன். மேக்னெட்டிக் மொமெண்ட்னு ஒட்டுமொத்த பிசிக்ஸ் புக்ல இருக்கிற மூணே ஈக்குவேஷன் இது மூணு தான். ஒரு காயில் வழியா கரண்ட் போனா அங்க மேக்னெட்டிக் மொமெண்ட் NIA. ஒரு பார் மேக்னெட்ல மேக்னெட்டிக் மொமெண்ட் M இன்ட்டு 2L. அவ்வளவுதான். நம்ம கிட்டத்தட்ட பாதி லெசன் கிட்ட ஓடியாண்டோம், இன்னும் கொஞ்சம் தான். ஸோ M ஈக்குவல் டு ENH பை 4πm. இது போர் மேக்னட்ரான். இது எப்படி வந்து தோ சொல்றேன். ரைட்டா? ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் ஹரிசான்லா கட் பண்ணா என்ன ஆகும், வெர்டிகலா கட் பண்ணா என்ன ஆகும்னு புரிஞ்சுக்கோங்க. ஹரிசான்லா கட் பண்ணா என்னப்பா ஆகும்னு கேட்டா நீ என்ன சொல்லணும்னு நான் இப்போ உங்ககிட்ட சொல்லி தரேன். அதை அப்படியே உள்ள வாங்கி என்கிட்ட சொல்லு. மேக்னெட்டிக் மொமெண்ட் M பை N மாறிடும் சார். போல் ஸ்ட்ரென்த் ஸ்மால் m பை N மாறிடும். லென்த்து சேஞ்ச் ஆகாது. புரிஞ்சுச்சா? வெர்டிகலா கட் பண்ணா என்னப்பா ஆகும்? வெர்டிகலா கட் பண்ணா போல் ஸ்ட்ரென்த் மாறாது, ஸ்மால் m மாறாது. கேபிட்டல் M பை N மாறிடும். 5 கட் பண்ணா M பை 5, 7 கட் பண்ணா M பை 7. தென் லென்த் என்னப்பா ஆகும்? எத்தனை பீஸா கட் பண்றீங்களோ அத்தனையா டிவைட் ஆயிடும். 7 கட் பண்ணீங்கன்னா 2L பை 7, 10 கட் பண்ணீங்கன்னா 2L பை 5. அப்ப லென்த் சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் மொமெண்ட் M dash equal to M by N. போல் ஸ்ட்ரென்த் மாறாது வெர்டிகலா கட் பண்ணா. ஹரிசான்லா கட் பண்ணா 2L லென்த் சேமா இருக்கும். போல் ஸ்ட்ரென்த் M dash equal to ஸ்மால் m by N. மேக்னெட்டிக் மொமெண்ட் கேபிட்டல் M by N மாறிடும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அதுக்கப்புறமா தீட்டா 0வா இருந்தா என்ன, தீட்டா 180 இருந்தா என்ன, தீட்டா 90 இருந்தா என்ன. தென் பார் மேக்னெட்டை எந்த ஆங்கிள் வேணாலும் அரேஞ்ச் பண்ணிட்டு நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்டாங்க. ரூட் ஆஃப் mn ஸ்கொயர் பிளஸ் m2 ஸ்கொயர் பிளஸ் 2m1 m2 காஸ் தீட்டா. m1 கொடுத்துருவாங்க, m2 கொடுத்துருவாங்க, தீட்டா கொடுத்துருவாங்க. சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதுதான். ரைட். சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ENH பை 4πm சொல்லித்தரேன்னு சொன்னீங்களே, இங்க வாங்க கவனி. இது நியூக்ளியஸ். ஆமா, எலக்ட்ரான். எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுத்தி சர்க்குலர் பாத்ல சுத்தி வருது. ரைட்டா? எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்துல சுத்தி வரும் பொழுது எலக்ட்ரான் எந்த பக்கம் சுத்தி வருதோ கரண்ட் அதுக்கு அகெயின்ஸ்டா தான் இருக்கும். இதை நான் எங்க கத்து கொடுத்தேன்னா உங்களுக்கு IS ப்ரப்போர்ஷனல் டு Z² பை n³ அட்டாமிக் பிசிக்ஸ்ல பேசின ஞாபகம் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ I ஈக்குவல் டு Z² பை n³ நம்ம படிச்சிருப்போம். ரைட். இங்கேக்கும் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஒரு எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்ல சுத்தி வரும் பொழுது கரண்ட் அதுக்கு அகைன்ஸ்டா சுத்தி வரும். இந்த இடத்துல மேக்னெட்டிக் மொமெண்ட்டை கால்குலேட் பண்ணணும்.
ஒரு 5 நிமிஷம் சூப்பரா கத்து கொடுத்துறேன், நல்லா கத்துக்கோங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட்டை தேடி போயிட்டு இருக்கோம். m ஈக்குவல்ஸ் டு i இன்டு ஏ. ஏன்னா கரண்ட் உள்ள வந்துட்டதுனால m ஈக்குவல் டு i இன்டு ஏ. ஐக்கு பதிலா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில Q பை Tன்னு படிச்சீங்க. அதனால இந்த இடத்துல ஐக்கு பதிலா E பை T. ஏன் சார்? சுத்தி வர்றது எலக்ட்ரான், ஒரு டைம் கம்ப்ளீட் ஆகிற டைம் T. ஏக்கு பதிலா சர்க்குலர் பாத் அப்படின்றதுனால πr ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். தென் E பை T. டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டின்னு உங்களுக்கு தெரியும். E பை டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை 2πr. டிஸ்டன்ஸ் சர்க்குலர் பாத் 2πr பை வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டி மேல இருந்து ஏணி மேல ஏறி மேல போய் உட்காந்துரும். அப்ப இந்த இடத்துல இருந்து πr ஸ்கொயர், பையும் போயிடுச்சு, ஆறும் போயிடுச்சு, மீதி இருக்கிறது EVR பை 2ன்னு கத்துக்கணும். EVR பை 2 இதை வச்சு என்ன சேர் பண்றது? எதுக்குமே மாத்த முடியாது. இப்ப நீ தான் அந்த இடத்துல யோசிக்கணும். மேல ஒரு எம்மால மல்டிப்ளை பண்ணி கீழே ஒரு எம்மால டிவைட் பண்ணிருங்க. இவனை எங்கேயோ பார்த்துருக்கோம் சார். ஆங்குலர் மொமெண்டம் L. ஆமா, MVR. அதனால EL பை 2m. EL பை 2m இது L. Lக்கு கூட போரோட ஃபர்ஸ்ட் பாஸ்லேட்ஸ்ல NH பை 2πன்னு நாங்க ஆல்ரெடி கத்துக்கிட்டோம். ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் an integral multiples of h by 2πன்னு புரிஞ்சுக்கணும். L equal to NH by 2π. அப்ப m equal to E by 2m. Lக்கு பதிலா NH by 2π. அதனால நீங்க தேடி வந்தது ENH by 4πm. ENH by 4πm. இது என்ன செய்யுது? ஒண்ணுமே புரியலையே. ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுத்தி சர்க்குலர் பாத்ல சுத்தி வரும் பொழுது அங்கேயும் மேக்னெட்டிக் மொமெண்ட் வரும். அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் எவ்வளோன்னு ஒன்ன பார்த்து கேட்டா ENH by 4πm. சார் ஒருவேளை என்னோட ஆர்பிட் ஃபர்ஸ்டா இருந்தா என்ன சார் ஆகும்? EH by 4πm which is known as, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க, இதுக்கு பேர் என்ன? யார் வேணாலும் சொல்லலாம். சார் போர்ஸ் ஆர்பிட் சார். போர் ஆர்பிட்டா? இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லு. நீங்க படிச்சிருக்கீங்க பை ENH by 4πm which is known as EH by 4πm. உனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட பேரு. பழக்கப்பட்ட பேர்னா பக்கத்துல இருக்கிற நண்பன் பேர் சொல்லாத, வேற ஏதாவது சொல்லு. m equal to EH by 4πm. என்னது பாது? படிச்சது இல்லையா? மறந்துட்டியா? போர் மேக்னட்ரான். போர் மேக்னட்ரான். வசந்த் போர் ஆர்பிட்ல போர் மேக்னட்ரான். ரைட்டா? ஸோ m equal to EH by 4πm. உங்களுக்கு தெரியுமா இதோட வேல்யூ? எல்லாமே கான்ஸ்டன்ட். EH 4πm எல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ எம்மோட வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க 2023. எடுத்து பாரு. 9.27 இன்ட்டு 10⁻⁻24. m தானே சார்? அப்ப ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் பை இந்த வேல்யூ தான் கேட்டாங்க. போர் மேக்னட்ரானோட வேல்யூ என்ன? அதாவது n 1 இருந்தா அதான் போர் மேக்னட்ரான். m equal to 9.27 இன்ட்டு 10⁻⁻24 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? எவ்வளவு ஈஸி பாரு. ஒண்ணுமே இல்லை, சும்மா அப்படியே கற்பனையா யோசிச்சு பாரு. ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுத்தி வந்துட்டு இருக்கு. m equal to I into A. ஐக்கு பதிலா E by T, ஏக்கு பதிலா πr ஸ்கொயர். டைம் பீரியட் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. அதனால 2πr by v πr ஸ்கொயர். பையும் போயிடுச்சு, ஆறும் போயிடுச்சு. எம்முக்கு பதிலா EVR by 2. போர்ட் பசங்க இது ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ, எழுதி பார்த்துக்கோங்க. m equal to EVR by 2. அங்க போர் மேக்னட்ரான எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. தேர்ட் லெசனோட கடைசி கொஸ்டின். ஸோ m equal to EVR by 2. மேலே எம்மால கீழே எம்மால அது எல்லாம் மாத்திக்கிறேன். EL by 2m. Lக்கு பதிலா NH by 2π. அப்ப ENH by 4πm போட்டீங்க அப்படின்னா n-க்கு பதிலா 1 கொடுத்தீங்கன்னா அது போர் மேக்னட்ரான். m equal to EH by 4πm போர் மேக்னட்ரான். அதோட வேல்யூ 9.27 இன்ட்டு பவரை மாத்திராதீங்க. ஆப்ஷன்ல பவரை மட்டும் தான் மாத்தி வச்சிருக்காங்க. -27 போட்டிருக்காங்க, -21 போட்டிருக்காங்க, -24 போட்டிருக்காங்க. சரியான பதில் எழுதிக்கோ. போர் மேக்னட்ரான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு ஞாபகம் வச்சுக்கோ. 9.27 இன்ட்டு 10⁻⁻24. யூனிட்டை கரெக்டா பார்த்துக்கோ. ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம முழுக்க பேசினது ஒரே ஒரு ஜீவனை பத்தி தான், எம். ரைட்டா? அடுத்து போலாமா? பி போயிடலாமா? பி யார் சார் இது? இவர் தான் செகண்ட் ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படத்துக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் மொமெண்ட். அதுக்கு பின்னாடி அடுத்த இன்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓடுது. சூப்பரா இருக்கு பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு
வந்ததுலேருந்து யோசிச்சிருப்பீங்க என்னடா இன்னும் அந்த ஆள் இந்த டைலாக் சொல்லலை அப்படின்ட்டு. நிஜமாலுமே அவ்வளோ ஈஸியாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, கவனி 3 கேள்வி கேட்குறேன். 3 கேள்வி டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. The space around the mass. The space around the mass. வாயை தர. Gravitational field. The space around the charge. Electric field. The space around the magnet. Magnetic. Right. ஸோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த புலம், நீங்கள் யாரோ அதுதான் அந்த புலம். நீங்கள் மாஸாக இருந்தால் கிராவிடேஷனல் ஃபீல்டு. நாங்கள் மாசெல்லாம் இல்லை சார் இல்லையா. சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டாக இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட். த ஸ்பேஸ் அரௌண்ட் த மேக்னெட் இஸ் கால்ட் அஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். த ஸ்பேஸ் அரௌண்ட் த மேக்னெட் இஸ் கால்ட் அஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதை கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். நேத்து கூட எதுக்கோ இந்த ஈக்குவேஷனை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் எனக்கு நினப்பு இருக்கு. ஒரு சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டில், நம்ம ரூமில் கூட எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். என்ட்ரானா F = EQன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு BQன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அப்புறம் 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆனால் EQவும் BQVயும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகும், இந்த வெலாசிட்டியில் தான் போகும். இதான் 2025ல் EM வேவ்ஸில் கேட்டிருப்பாங்க, இந்த லெசன் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ல கேட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு, பக்கத்தில் Q0 அப்படின்ற ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்துட்டு போனால் இதுவும் பாசிட்டிவ்னா போடா வெள்ளன்னு ரிப்பல் பண்ணும், நெகட்டிவாக இருந்தால் வா உள்ளன்னு கூப்பிடும். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், அதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இந்த இடத்துல அது எப்படி சார் சொல்றது? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் நார்த் போல் பிளஸ் எம், அந்த ஊர்ல பிளஸ் கியூ தான், இந்த ஊர்ல பிளஸ் எம். அந்த ஊரோட பாசிட்டிவ் சார்ஜ் தான் இந்த ஊரோட நார்த் போல். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் நார்த் போல். ரைட்டா? பிக்கான யூனிட் போட்டோம், ஞாபகம் இருக்காப்பா உங்களுக்கு? F = BIL. இந்த லெசனோட பாதியில வரும், நான் ஸ்டார்ட் பண்ணேன். F = BQV. இங்கிருந்து பியோட யூனிட் போட்டு காமிச்சிருந்தேன், F/IL. அதனால நியூட்டன் பெர் ஆம்பியர் மீட்டர் சொல்லியிருந்தேன். அதே ஃபார்முலா இங்கே வருதான்னு செக் பண்ணுவோமா? ஃபோர்ஸுக்கு ஒரு நியூட்டன். ஆமாம் சார். எம்னா போல் ஸ்ட்ரென்த், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க ஆம்பியர் மீட்டர், அதனால நியூட்டன் ஆம்பியர் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். அல்லன்னா டெஸ்லான்னு சொல்லி பழகு. சிஜிஎஸ் கேட்டாங்கன்னா காஸ்ன்னு சொல்லி பழகுங்க. ஒரு காஸ் வேணும்னா 10⁻⁻4 டெஸ்லா, ஒரு டெஸ்லா வேணும்னா 10⁻+4 காஸ்ன்னு சொல்லணும். ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார வந்துட்டீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் நார்த் போல், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் நார்த் போல் யூனிட் கற்றுக் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இதோட வேல்யூ சொல்லி கொடுங்களேன். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஞாபகம் இருக்கா? Q/4πε0 R². தெரியாதவங்க ஞாபகப்படுத்திக்கோங்க, KQ/R². இது எங்கேருந்து எடுத்துட்டு வந்தோம்? எஃப்க்கு பதிலாக K, Q1 Q2/R². அப்போ E வேணும்னா F/Q, இது ரெண்டுத்தையும் QQன்னு எடுத்துக்கோ. அப்போ F/Qன்னா ஒரு Q காலி ஆயிடும். அதே தான் இங்கேயுமே. ஒரே நிமிஷம் இங்கே பாருங்களேன். இது ஒரு பார் மேக்னெட், சவுத் போல் நார்த் போல். இது ஒரு பார் மேக்னெட், சவுத் போல் நார்த் போல். சார் ரெண்டும் சேம் போலா இருக்கிறதுனால ரிப்பல் ஆகும். 2 பேருக்குமான தூரம் D. இவனோட போல் ஸ்ட்ரென்த்தும் M தான். ஸோ மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் வெக்டாரா இருந்தா சைன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பலமுறை அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இங்க ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா ப்ராடக்ட் ஆஃப் தேர் போல் ஸ்ட்ரென்த். ப்ராடக்ட் ஆஃப் தேர் போல் ஸ்ட்ரென்த். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ப்ராடக்ட் ஆஃப் தேர் சார்ஜஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அந்த ஊரு கான்ஸ்டன்ட் K 1/4πε0. அப்ப இந்த ஊரு கான்ஸ்டன்ட் யாரு? μ0/4π. μ0/4π m1 m2/d². இதே கிராவிடேஷன்ல படிச்சீங்கன்னா G m1 m2/r². ரைட்டா? ஸோ நியூட்டன்ல இருந்து கூலும் போயிட்டு அங்கேருந்து மேக்னட்டிசம் வந்துடும். ஸோ F = μ0/4π m1 m2/d². இது ஃபோர்ஸோட ஈக்குவேஷன். இனிமேல் 2 போல் ஸ்ட்ரென்த்துக்கு நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம். நான் சொல்றது சவுத்தா இருந்தா, நார்த்தா இருந்தா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், நார்த்து சவுத்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்ப அந்த ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா μ0/4π m1 m2/d². μ0க்கு உனக்கு நல்லாவே தெரியும் 4π × 10⁻⁷.
சார் இங்க இருந்து ஃபீல்டுக்கு போகணுமே. ஆமா, ஃபீல்டு வேணும்னா B = F/mn. ஃபோர்ஸுக்கு பதிலா μ0/4π m1 m2 by d², அதனால m. போர்ட் பசங்க அந்த 2 மார்க்கா படிச்சுக்கோங்க. Force between the pole strength is directly proportional to product of their pole strength inversely proportional to square of the distance between them. ஃபார்முலா எழுதிட்டு இது வரைக்கும் வந்துருக்கு. mm போய் சேர்ந்துருச்சு. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு புதுசா ஒரு ஃபார்முலா கத்துக்கிறீங்க. μ0/4π m/d²ன்னு புரிஞ்சுக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்னொரு டைம் சொல்லி தரேன். μ0/4π m/d². முதல்ல எல்லாரும் இந்த ஃபார்முலா படி. ஸோ ரெண்டாவது ஃபார்முலா இப்பதான் கத்துக்கிட்டீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை பார்த்து அப்படியே காப்பி அடிங்க. 1/4π எப்சிலான்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கிற கியூவை தூக்கிட்டு எம் போட்டா மேக்னட்டிசமா மாறிடும். இப்போ இந்த இடத்துல கியூ பை டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆர் யூஸ் பண்ணு, டி யூஸ் பண்ணு, இல்லை உனக்கு பிடிச்ச எக்ஸ் கூட யூஸ் பண்ணு. ஈக்குவல் டு 1/4π எப்சிலான்னா Q/r². இங்க B = μ0/4π m/d². ரைட், ஃபார்முலா இன்ட்ரோ முடிஞ்சது. மேக்னெட்டிக் ஃபீல்ட். சார் டைரக்ஷன் சொல்ல மறந்துட்டீங்களே. ஆமா, அப்படியே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸையும் பேரலா ஒரு டைம் ஞாபகப்படுத்துறேன். If the charge is positive, direction of electric field radially outward. The pole is north, direction of magnetic field is radially outwards. பாசிட்டிவ்னா ஃபீல்டு வெளில போகும். அது எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டா இருந்தாலும் நார்த் போல் தான் பாசிட்டிவ். இங்க பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அவுட்வர்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வர்ட். மைனஸ் கியூவா இருந்தா டுவர்ட்ஸ் உள்நோக்கி போகும். டுவர்ட்ஸ் சவுத் போல் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போகும். இதை மறக்க கூடாது. The charge is positive, direction of electric field வெளில போகும். நெகட்டிவ், direction of electric field உள்ள. நார்த் போலா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளில போகும். சவுத் போலா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள வரும். ரைட் சார். தென் இதோட ப்ராப்பர்ட்டி போர்ட் பசங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இல்லை எது தப்பு ரைட்டுன்ற மாதிரி ஆப்ஷன்ல இருக்கும். அதனால ஃபாஸ்டா சொல்லி கொடுத்துறேன், கத்துக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த் போல் and terminate south pole. But inside the bar magnet, south to north magnetic moment. Magnetic field line never intersect to each other. Magnetic field line ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. ரஜினி சொல்ற மாதிரி என் வழி தனி வழின்ற மாதிரி போயிடாது. யார் வழியிலையுமே குறுக்க போகாது. மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரொம்ப நல்லவன் தான், எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரொம்ப நல்லவன் தான். ஏன்னா யார் பக்கமும் யார் குறுக்கையும் போகாது. They never intersect to each other. They never intersect to each other. அதுக்கப்புறமா இங்க சவுத் போல் இருக்கு, இங்க நார்த் போல் இருக்கு. நார்த் போல்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் சவுத் போல் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இன்சைட்ல எம் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புள்ளி வச்சு கோடு போட்டா அதுக்கு கோலம் கிடையாது. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட், டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. டான்ஜென்ஷியல் லைன், எங்க புள்ளி வச்சு கோடு போடுறீங்களோ அதுக்கு பேரு டான்ஜென்ஷியல் லைன். டான்ஜென்ஷியல் லைன் gives the direction of magnetic field at that point. போர்ட் பசங்க இந்த ஒரு லைனை ரொம்ப நல்லா காது கொடுத்து கேளு. Tangential line gives direction of magnetic field at that point. ஒன்றும் இல்லை, கார்த்திகை மாசம் அந்த தீபம் அந்த இது சுத்துவோம்ல, பார்த்துருப்பீங்கல்ல, அது மாவெளின்னு இந்த ஊர்லலாம் சொல்றாங்க. எங்க ஊர்ல இந்த பந்தம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சுத்திக்கிட்டே இருக்கீங்க, அழகா பொரியெல்லாம் சூப்பரா கொட்டும், பார்த்துருப்பீங்க. ரவுண்ட் ரவுண்டா சுத்திட்டு இருக்கும். திடீர்னு அதை அறுத்துக்குச்சு, இல்லை உன் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா நீ எங்க ரிலீஸ் பண்ணியோ அதே டைரக்ஷன்ல தான் போகும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டான்ஜென்ஷியல் டைரக்ஷன், நீங்க எங்க ரிலீஸ் பண்றீங்களோ அதுதான் அதோட டைரக்ஷன். அது வரைக்கும் சர்க்குலர் பாத்துல உன் கையிட்ட இருந்தது, உன் கையை விட்டு போன பிறகு டான்ஜென்ஷியல் பாத்துல எங்க விட்டுட்டீங்களோ அதே மாதிரி போயிடும். ஒருவேளை சேட்டலைட் சுத்தி வரும்போது கூட திடீர்னு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருந்து அந்த சேட்டலைட்டோ அந்த பிளானட்டோ ஏதாவது ஒரு டான்ஜென்ஷியல் டைரக்ஷன்ல யூனிவர்ஸ்ல அது மாட்டு ஜாலியா போக ஆரம்பிச்சிடும். பட் டான்ஜென்ஷியல் லைன் gives the direction of magnetic field at that point. Lines are very crowded. ரொம்ப நெருக்கமா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். நான் சொன்னதெல்லாம் என்சிஆர்டில ஒரு டைம் எடுத்து பார்த்துக்கோ, அப்படியே இருக்கும். எப்படி எழுதணுன்றது ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஃபேர் அப்பார்ட், தள்ளி தள்ளி இருந்ததுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். இப்போ 5 பாயிண்ட் தான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் டெர்மினேட் சவுத் போல். Lines are never intersect to each other. Tangential line gives the direction of magnetic field at that point. Lines are crowded. Magnetic field is so strong. Far apart, magnetic field weak-ஆ இருக்கு. ரைட்டா?
அடுத்தது ஒரே ஒரு டாபிக் முடிச்சுட்டு நீங்க ஜாலியா போயிடலாம். யாராவது சொல்லுங்க பாக்க. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எத்தனை சொன்னேன்? பினாக்கிள் 4 sir. 4 சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யாரோடது? Gauss law in electrostatic. காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக். செகண்ட் ஓடது Gauss law in magnetism. காஸ் லா இன் மேக்னட்டிசம். தேர்ட் ஓடது Faraday's law of induction. பாரடைஸ் லாஸ் ஆஃப் இஎம்ஐ. ஃபோர்த்து Modified Modified Amper's law. ரைட். ஸோ காஸ் லா இன் மேக்னட்டிசம் என்ன சொல்லி கொடுத்தாரா சொல்லுங்க. காஸ் லா இன் மேக்னட்டிசம் E vector dot ds equal to க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல்ஸ் டு 0. 0. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நார்த் போல்ல இருந்து 10 லைன் வெளில வந்துச்சுன்னா சவுத் போலுக்கு 10 லைன் உள்ள போயிடும். 10க்கு 10 சரியா போயிடும். அதனால தான் நெட் ஃப்ளக்ஸ் 0. பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார், பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார், பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார். உனக்கு எது பிடிக்குதோ எழுதிக்கோ. இது ஃப்ளக்ஸ் அடுத்த லெசன்ல படிப்பேன். அப்ப நெட் ஃப்ளக்ஸ் 0ன்னு சொல்றது தான் காஸ் லா இன் மேக்னட்டிசம். நீங்க நம்பலன்னா ஆப்ஷன் பாருங்களேன், அவங்க உன்னை ஏமாத்துவாங்க. பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஆப்ஷன் 1, பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை. நீ என்ன யோசிப்ப? ஓஹோ இந்த ஒரு கான்ஸ்டன்ட் இவன் தான், அப்ப இவன் தான் ரைட்டா இருப்பான்னு நினைச்சு பண்ணி. இப்ப க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு கத்துக்கணும். இதுதான் ரைட்டு. ரைட்டா காஸ் லா இன் மேக்னட்டிசம். இப்போ 40% ஆஃப் லெசன் முடிச்சிருக்கேன். நாளைக்கு வந்தீங்கன்னா ஆக்சியல் லைனு, இக்வட்டோரியல் லைனு, அங்கேருந்து டார்க் கொஷின், பொட்டென்ஷியல் எனர்ஜி, தென் அங்கேருந்து போனோம் அப்படின்னா டயா பாரா ஃபெர்ரோட ப்ராப்பர்ட்டி. அதிகபட்சம் நாளைக்கு இந்த லெசன் முடிச்சு கொடுத்துறேன். ஒருவேளை மீதி இருந்ததுன்னா நாளை மறுநாளோட இதை முடிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறமா ஃப்ரைடே